அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. தமிழ்நாட்டில் அனைத்து கோடை காலத்திலும் வேலூர் மாவட்டத்திலேயே அதிக வெப்பம் பதிவாகி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் வேலூர் மாவட்டத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக மக்கள் தர்பூசணி பழம், பழரசம் என அருந்தி உடல் சூட்டை தணித்து வருகின்றனர். அதேபோன்று வேலூர் மாவட்டத்தில் தர்பூசணி பழத்தின் வியாபாரம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கி உண்டு வருகின்றனர். ஆட்டோ ஓட்டி தான் பழக்கம் நினைக்கிறேன். காலையில் 6 மணிலேருந்து மதியம் 4 மணி வரையும் வெயில் பழக்குது. வண்டி ஓட்ட மாட்டேன், கஸ்டமரும் அவ்வளோ யாரும் இல்லை. வெயில் பசங்க யாரும் வெளியே வர மாட்டாங்க. நான் எங்கள் பழக்கம் வண்டி ஓட்டினதான் ரூபா சம்பாதிக்க முடியும். அதுக்கும் வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு நாள்னா கூட பரவாயில்ல, இது இவ்வளோ நாள் தொடர்ந்து ஒன்றே இருக்குது. இன்னைக்குன்னு பார்த்து சுத்தமாக வண்டியே ஓடணும். ஒரு நாளைக்கு 500 ஓட்டினா தான் வீட்டு பழக்கவே ஓடும். அதுவும் ஓட மாட்டேன். வெயில்னால ரொம்ப தாக்கு முடியல. விளையாட்டுல வெயில் ஓவரா இருக்கு. 110, 120ன்றாங்க. வேலையே செய்ய முடியல. என்கிட்ட வேலை செய்யறது கூட வேலைக்கு வரமாட்டேன்றாங்க. நீங்க நிலைமைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். வேலை ரொம்ப ஓவரா இருக்கு. ஆனா வெயில் ஓவரா இருக்கு. யாரும் வேலைக்கு வரமாட்டேன்றாங்க. 120, 110ன்றாங்க. வீட்டுல பசங்க எல்லாம் தூங்க மாட்டேன்றாங்க. விளையாட்டு ரொம்ப ஓவர் வெயில். அது எதனா அவங்க பண்ணாதான் தெரியும். காலையில் 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகி போகுது வெயில். இந்த வெயில்னால பாலெல்லாம் கூட கெட்டு போகுது. எதுவுமே நம்ம செய்ய முடியல. இந்த வெயில்னால எந்த ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. இதுக்கு என்ன அர்த்தம் உதவி பண்ணாமல் நல்லா இருக்கும். இந்த வெயில்னால எல்லா தொழிலுமே கெடுது. ஏன்னா காலைல 6 மணி 12 மணி வெளியே வரவேணா சொல்கிறாங்க. 110 டிகிரிக்கு ஆகிடுது. இதனால என்ன தான் பண்ண முடியும்னு தெரியல. வெப்பம் தாங்க முடியலண்ணா. பயங்கரமான வெயில். இத்தனை வருஷம் சர்வீஸ்லேயே இந்த மாதிரி வெயிலே வெப்பம் தாங்க முடியலண்ணா. ஒர்க்குக்கு போக முடியாத தத்த செல்லுகிறேன். குழந்தை குட்டியெல்லாம் தீப்பெட்டி மேலேயே காலை வைக்க முடியல. பயங்கரமான வெயில் ஐயா. அதுக்கு என்ன செய்யறீங்களே செய்யுங்க. எல்லா குறையும் உண்டு. வரும் குழந்தை தூங்க முடியலண்ணா. எங்களாலேயும் பருகுல ரொம்ப வெறுப்பாகுது. இந்த வருஷம் எந்த வருஷம் சர்வீஸ்லேயே கிடையாது மாதிரி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.